எல்லாரும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த மூவி நம்ம போய் தேட்டர்ஸில் பார்த்து வந்துட்டோம். இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தனியான தீவில் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வச்சு கிராஸ் பிட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டைனோசர் பயங்கரமாக டேக் ஓவர் பண்ணி அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாசியாகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் கழிச்சு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா டைனோசர் பிளட்ல இருந்து பல டிசீசஸ் ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு டைனோசர் பிளட் எடுக்கிறாங்க. டீமை ஃபார்ம் பண்ணி பணம் கொடுத்து அவங்க கூப்பிட்டு போய் அந்த பிளட் எடுத்துட்டு வரக்காக கிளம்புறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட திரும்பி வர்றாங்களா, அப்படி என்னென்ன அனிமல்ஸ் இருந்து பார்த்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஜுராசிக் பார்க் ஜுராசிக் வேர்ல்ட் படமெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் தெரியும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக யாரை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருந்துச்சு, சப்பையாக இருந்துச்சு. டைனோசர் காட்டுறதெல்லாம் வித்தியாசமாக புதுசாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு சிம்பிளாக ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டைனோசர் கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சப்பையாக முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் இன்னும் எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.